ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பிரிச்சு குடுத்தாங்க. இப்ப எல்லாருமே அவங்கவங்க வேலைய ஈஸியா முடிச்சுட்டு வந்து, அப்பாடான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. இப்ப பார்த்தீங்களா, வீடெல்லாம் எவ்ளோ கிளீனா இருக்குன்னு. "டேய் பல்லவா, இவ்ளோ நேரம் ஆச்சாடா உனக்கு வாசல் பெருக்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், "இல்லண்ணே, அவனுக்கு எங்கடா ஃபோன் பாதி நேரம் பார்க்குறான். கொஞ்ச நேரம் வேலை செய்றான். அதுக்கு தான் அவனுக்கு இவ்ளோ நேரம் ஆயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சைடு கேப்பில் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய பொருளெல்லாம் இல்லை, வாங்குறதா சொன்னங்கள்ல. இனிமேல் மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தில் ஆளு கொஞ்சம் ஷேர் கொடுத்தே ஆகணும். பா பாண்டி உங்களுக்கு நீங்களும் தரணும், சோழன் நீங்களும் தரணும், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. நானும் என்னுடைய இதுக்கு நானும் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எதுக்காகப்பா தர, நாங்கள் தரேங்க" அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "பரவாயில்லன்னு நீங்கள் எல்லாரும் போடும்போது நான் மட்டும் போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் என்னோட ஷேரை நான் கண்டிப்பாக போடுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் சரியான டிவி இல்லை, யாராச்சும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட உட்காரத்துக்கு ஒரு சோஃபா இல்லை. அதனால் சோஃபா, டிவி, நிறைய பொருளெல்லாம் வாங்கணும், ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நடேசன் வராங்க. "அங்கிள் நில்லுங்க, என்ன காலையில் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு நிறைய பொருளெல்லாம் இல்லை, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தெல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்க போகிறோம். அதனால் உங்களுடைய சம்பாதியத்துலேயும் நீங்களும் கொஞ்சம் ஷேர் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நான் தரணுமா? நான்லாம் தரமாட்டேன்ப்பா, எனக்கு என்னோட செலவை பார்த்துக்கிறதுக்கே சரியாக போகும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஓ அப்படியா, சரிங்க அங்கிள், நீங்கள் உங்களோட ஷேரை மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இன்னொரு தடவை நீங்கள் என் கூட வந்து பேசவே கூடாது." "என்னம்மா நீ இப்படி ஒரு வார்த்தையே சொல்கிற? தானா தந்துட போகிறேன், இதுக்கு போய் இப்படியெல்லாம் யாராச்சும் பேசுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அப்படியே பேச்சை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "உனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும் வேணுமா?" "இல்லை இல்லைப்பா, நானும் அவளும் இப்போ தான் வாழ்க்கையில் ஒன்றே சேர்ந்துருக்கோம். இப்போ நான் மறுபடியும் ஏதாவது ஒன்று சொல்லி 2 பேரும் பெரியறதுக்கா? அதெல்லாம் தேவையே இல்லை. பணத்தை தானே கேட்குறா, உசுர ஒன்றும் இல்லையே, கொடுத்துட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா சோழன் வந்து பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியும் வானத்தை இருந்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ஷாப்க்கு போகிறாங்க. "அண்ணன் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதில் அட்வான்ஸ் பணம் இருக்குண்ணே" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிங்கப்பா, நான் ஈவினிங்காக வந்து இதோட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க. நானும் நாளைக்கே கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஊரை பார்த்து நான் போய்க்கிறேன்" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இவன் இந்த கடையில் வேலை செய்கிற பையன், எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு இவனுக்கு அத்துப்படிப்பா, இவனையும் கூட வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆளை தேடுவீங்களா, அது இவனாவே இருந்துட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "பாண்டி நீ என்ன சொல்கிற? எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. "டேய் இனிமே இவங்க தான்டா உன்னோட புது ஓனர் அம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "வணக்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக "நாளைக்கே ஓப்பனிங் டே வச்சுக்கோங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வெளியே வந்தவங்க வானத்தை இருந்துட்டு, "நாளைக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுக்கலாமா, ஒரு ஜூஸோ ஒரு காஃபி இந்த மாதிரி மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாமே" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "அவ்வளோதானடி, பண்ணிட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே வானத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம கார்த்திகா வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம சேரன் போயிட்டுருக்காரு. "கார்த்திகா நில்லுப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "வாங்க மாமா, எங்கேப்பா நடந்து போயிட்டுருக்கு?" "கோயிலுக்கு தான் மாமா." "சாப்பிட்டியாப்பா?" "இல்லை மாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிப்பா, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். முன்ன மாதிரி கார்த்திகா நீ கிடையாது. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. நீ பழைய கார்த்திகாவை இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கவே மாட்ட. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு கொஞ்சம் சொன்னால் நானும் கேட்டுப்பேன்ல" அப்படின்ற மாதிரி சேரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு, "மாமா இதை பற்றி பேசாதீங்க, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே அளந்து தீத்துருவோம் மாமா" அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. "கோயிலுக்காச்சு போய் நிம்மதியாக இருக்கலான்னு தான் நான் கோயிலுக்கே போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
சேரன் வேற திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால கார்த்திகா இருந்துட்டு, மாமா கல்யாணம் பண்ண ஒரு வாரம் நான் நிம்மதியா, சந்தோஷமா இருந்தேன். ஆஹா! இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல எங்க அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு உங்கள மறந்துட்டு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன் மாமா. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே தெரிய வருது. அவரு கத்தார் போனார் மாமா. திரும்பியும் வந்தாரு. திரும்பவும் அந்த சொந்த வீடுன்னு சொல்லி தானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அது சொந்த வீடே கிடையாது. அது வாடகை வீடு மாமா. அது மட்டும் கிடையாது. என் புருஷன் என் கூட சந்தோஷமா இருந்தது காரணமே, என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக தான். ஏகப்பட்ட கடன் இருக்கு மாமா. என் நகையை வச்சு தான் விற்று வச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு கத்தார் போனவரே போனவர். வீட்டில் மாமியார் மாமனாரோட டார்ச்சர் தாங்கவே முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை காயப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க மாமா. சரி, இவங்க தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு நான் ஃபோன் பண்ணால், டிவோர்ஸை கொடுத்துட்டு கிளம்பு, உன்னை பார்க்க பிடிக்கல, உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்கிறாரு மாமா. ஏன் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, இவங்களாச்சும் துணையாக இருப்பாங்களேன்னு பார்த்தா யாருமே எனக்கு துணையாக இல்லவே இல்லை மாமா. எல்லாருமே டிவோர்ஸை கொடுத்துட்டு போன்னு சொல்லி என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னா. அதுக்கப்புறம் அப்பா போயிட்டு விசாரிச்சாரு. ஆனால் அவர் அப்பாவை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு மாமா. அப்பாவும் உன் தலையெழுத்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்லேயே இருன்னு சொல்லி கொண்டு வந்து என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு அம்மாவுக்கு சரி போட்ட நகையெல்லாம் திரும்ப எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. டிவோர்ஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம சேரனுக்கு, கார்த்திகா இருமா நாங்களாச்சும் பேசுகிறோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா. அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் மாமா எல்லாருமே போய் பேசி பார்த்தாச்சு. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு, சரிங்க மாமா, என் தலையெழுத்து இவ்வளோதான், நீங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணி நான் போயிட்டு ஐஸ் வாங்கிட்டு வரட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெயிலாக இருக்குடா, வேண்டாம், வெயிலாக இருக்கிறதுனால தான் ஐஸ் சாப்பிட்லான்னு தோணுது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் வராரு. சோழன் வந்த உடனே பக்கத்து கடையிலலாம் வாங்காத, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன்னா அங்கே எல்லா ஐஸுமே கிடைக்கும், அங்கே வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீலாம் உள்ளே இருக்கா தானே, அதை தெரிஞ்சு தானே நீ இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.